Good morning students. In the video la nama 10th standard maths la chapter 2 topic arithmetic progression பத்தி பார்க்க போறோம். arithmetic progression அப்படினா அதை AP அப்படிங்கிற notation மூலமாவும் சொல்லலாம். Arithmetic progression is a sequence whose successive terms differ by a constant number. Successive terms na என்ன? அடுத்தடுத்த நம்பர். சரியா? differ by a constant number. இப்ப பாருங்க, இதுதான் ஒரு sequence. இப்போ இது ஒரு arithmetic progression அப்படின்னா நம்மளுக்கு என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்மும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? 2. அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் தேர்ட் டேர்முக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் 2. எகைன் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் 2. ஸோ இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். வேர் ஏ ஈக்குவல் டு 2, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், தென் டி ஈக்குவல் டு 2, அது வந்து காமன் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ ஏபியா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் காமனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். டெஃபினிஷன் பாருங்க. லெட் ஏ அண்ட் டி பி ரியல் நம்பர்ஸ், தென் த நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஏ கமா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d எக்ஸெட்ரா இஸ் செட் டு ஃபார்ம், இந்த இடத்துல ஃபார் இல்ல ஃபார்ம், இஸ் செட் டு ஃபார்ம் arithmetic progression denoted by AP. The number A is called the first term and D is called the common difference. சரியா? So arithmetic progression அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். A, A plus D, A plus 2D, A plus 3D etc. So இதில் Aங்கிறது first term, Dங்கிறது common difference. Then arithmetic progressionக்கு terms and common difference of an AP. பாருங்க, the terms of APங்கிறது எப்படி சொல்லலாம்னா A1 சரி A1 A2 இல்ல, A1 A2 எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த டாபிக்ல பார்த்தோம். அது சீக்வன்சஸ் அப்படிங்கிற டாபிக்ல ஃபர்ஸ்ட் டேர்முக்கு A1, செகண்ட் டேர்முக்கு A2 அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ APன்னு வரும்போது T1 T2 T3 இந்த மாதிரி சொல்றோம். T1 ஈக்குவல் டு A, தென் செகண்ட் டேர்முக்கு வந்து T2, தேர்ட் டேர்முக்கு T3 இந்த மாதிரி சொல்றோம். தென் ஜெனரல் டேர்ம்னு வரும்போது TN போடுறோம். சரியா? In general, to find the common difference of AP, we should subtract first term from the second term from the third term and so on. அதாவது ஒரு டேர்முக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுதான் காமன் டிஃபரன்ஸ். சரியா? ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மெத்தட் என்ன அப்படின்னா செக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா ஏபி, இல்லைன்னா இல்லை. பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதியிருக்கோம், சாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கோம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். x plus 1 கிடைக்குது. எகைன் தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் எடுத்து டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். எகைன் x plus 1 கிடைக்குது. Thus the difference between consecutive terms are equal. Hence the sequence is in AP. சரியா? தென் அடுத்தது 4க்கும் 2க்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ், தென் 8க்கும் 4க்கும் இடையில, 16க்கும் 18க்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். பாருங்க, டிஃபரன்ஸ் எல்லாம் சேம் கிடையாது, டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால என்ன சொல்றோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், ஹென்ஸ் த சீக்வன்ஸ் இஸ் நாட் இன் AP. சரியா? அப்ப இது வந்து AP கிடையாது. தென் அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம். இதுல வந்து இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்மளுக்கு 2√2 கிடைக்குது. எகைன் தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் செகண்ட் டேர்ம் இப்படியே ஃபைண்ட் அவுட் பண்றோம். எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் த சீக்வன்ஸ் இஸ் இன் AP. ஸோ இது வந்து AP அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். வாங்க அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Write an AP whose first term 20, common difference 20, first term 20, common difference 8 சொல்லிருக்காங்க. So A ஓட வேல்யூ 20, D ஓட வேல்யூ 8. AP ஓட ஃபார்மேட் என்ன? A, A plus D, A plus 2D, A plus 3D. இதுல கொண்டுட்டு வந்து A, D வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இதுதான் நம்மளோட AP. தென் ஒரு நோட் சொல்றாங்க பாருங்க. If every term is added or subtracted by a constant, then the resulting sequence is also an AP. இப்போ நம்மளுக்கு ஒரு AP இருக்குது அப்படின்னா ஒரு டேர்மையும் ஆட் பண்ணாலோ அல்லது சப்ராக்ட் பண்ணாலோ எகைன் கிடைக்கிற ரிசல்ட் APயா தான் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும்
மல்டிப்ளை பண்ணும்போது பிரச்சனை இல்லை, டிவைட் பண்ணும்போது ஒரு நான் ஜீரோ நம்பரால் டிவைட் பண்ணணும், அதுதான் கண்டிஷன். தென் அடுத்தது சம்மில் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கணும். அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். a minus d a plus dன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது d கேன்சல் ஆகி டைரெக்டாக ஏவோட ஆன்சர் கிடைக்கும். அப்படி எடுக்காம a plus d a plus 2dன்னு எடுத்துட்டோன்னா டிங்கிற டேர்ம் கேன்சலே ஆகாது, நம்மளோட ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபார்மெட் தான் எடுக்கணும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். A mother divides ₹207 into 3 parts such that the amount are in AP. ஒரு அம்மா வந்து 207 ரூபாய் பணத்தை 3 குழந்தைகளுக்கு தர்றாங்க. அவங்க கொடுக்கறது வந்து ஒரு arithmetic progressionல இருக்குன்னு சொல்றாங்க. and gives it to her 3 children. The product of 2 least numbers that the children had ₹4,623. அதாவது இருக்கிறதுலையே சின்ன அமௌண்ட் 2 அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குது 4,623. ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சைல்டு. இப்போ 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து a minus d a plus dன்னு எடுத்துக்கிறோம். அமௌண்ட் ரிசீவ்டு பை சில்ட்ரன் என்ன 207. அப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா 207. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணால் a equal to 69 கிடைக்குது. It is given that the product of 2 least numbers எதுவா இருக்கும், ஏவும் a minus d தான் least numbers. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஆன்சர். இதில் ஏவோட ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு d equal to 2ங்கிற ரிசல்ட் கிடைக்குது. ஸோ 69ங்கிறது a, அதுலேருந்து ஒரு d சப்ராக்ட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி டேர்ம், தென் ஒரு d ஆட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த டேர்ம். ஸோ 3 சில்ட்ரனுக்கும் இந்த மாதிரி அமௌண்ட்டை அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா? தென் அடுத்தது சீரீஸ்ங்கிற டாபிக் பார்க்கலாம். The sum of the terms of the sequence is called series. ஸோ இப்போ சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதிலோட எல்லா டேர்மையும் சம் பண்ணணும் அப்படின்னா அதுதான் சீரீஸ். இப்போ பாருங்க, இப்படி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது வந்து சீரீஸ். சரியா? இதுலேயே வந்து சீரீஸில் ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபைனட் சீரீஸ். Similarly, infinite number of terms இருந்துச்சுன்னா அது வந்து infinite series. Then இதுக்கு வந்து nth termக்கு ஆட் பண்ணும்போது nth termக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பாருங்க. A series whose terms are in AP is called arithmetic series. So arithmetic progression எடுத்துட்டோம்னா அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சீரீஸ் வந்து arithmetic series அப்படின்னு சொல்றாங்க. இப்போ Sn ஈக்குவல் டு எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணணும். Sn போடும்போது இங்கே nth டேர்ம் வராது, n மைனஸ் 1th டேர்ம் வரும். ஏன்னா இந்த ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்மாக வரும். தென் இதையெல்லாம் ஆட் பண்ணுறோம். தென் இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதும்போது இந்த மாதிரி வருது. தென் இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணுறோம். 2Sn ஈக்குவல் டு இங்கே பாருங்க a பிளஸ் n மைனஸ் 1d, இங்கே a மட்டும் இருக்கு. தென் அடுத்தது a பிளஸ் n மைனஸ் 2d, இங்கே வந்து a பிளஸ் d இருக்கு. கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு டேர்ம்லையும் 2a பிளஸ் n மைனஸ் 1d தான் இருக்கும். பாருங்க, இங்கே வந்து 2a பிளஸ் இங்கே n மைனஸ் 2d இருக்கு, இங்கே ஒரு பிளஸ் d இருக்கு. அதனால என்ன ஆகும், n மைனஸ் 1d வரும். சிமிலர்லி எல்லா டேர்முக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ மொத்தம் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, n டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ n இன்டூ இந்த ரிசல்ட் 2Sn ஈக்குவல் டு n இன்டூ இந்த ரிசல்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. Sn ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. இப்போ சம் ஆஃப் த டேர்ம், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா nth டேர்மோட சம்க்கு வந்து இதுதான் ஃபார்முலா. சரியா? Then note, if the first term a and last term l, first term last term கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம எப்படி எழுதுறது பாருங்க. Sn ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1d. அதில் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னா lth டேர்மா a n-க்கு வந்து என்ன எழுதுவோம், a பிளஸ் n மைனஸ் 1dன்னு எழுதுவோமா. அதனால என்ன பண்ணுறோம்னா இந்த 2a-வை 2ஆக பிரித்து எழுதிக்கிறோம். a பிளஸ் n மைனஸ் 1d. இதில் இந்த என்டையர் டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்ம் l.
ஸோ அதனால n/2 இன்ட்டு a + l. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணி n/2 கூட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எஸ்ங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு டைரக்டா கிடைச்சிரும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் ஆஃப் AP. A கொடுத்துருக்காங்க, தென் D நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மையும் சப்ராக்ட் பண்ணி D ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு இது ஃபார்முலா. நம்மளுக்கு பர்டிகுலராக 15th டேர்ம் கேட்குறாங்க, அதனால n = 15 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. சரியா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ்? ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சம் வந்து 190ங்கிற ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது SNல என்னோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க 190 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ A வந்து 1, தென் Dங்கிறது டிஃபரன்ஸ் வந்து 4 எடுத்துக்கிறோம். we know that ஃபார்முலா என்ன? Sn = n/2 into 2a plus n minus 1d. இதில் Snோட வேல்யூ 190 சொல்லிட்டாங்க, நம்ம என்னோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் a வேல்யூ d வேல்யூஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா n = 10 ஒரு ரிசல்ட்டும் -19/2 அப்படின்னு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்குது. என்னங்கிறது ஆல்வேஸ் ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும், அதனால n = 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரிசல்ட் வந்து நாட் பாசிபிள். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.